Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல இது ஒரு comparison வீடியோ தான். So PTron bassbuds Pro and the Redmi Earbuds S. இந்த ரெண்டு ப்ளூடூத் இயர்பட்டோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா PTron bassbuds Pro அண்ட் Redmi Earbuds S. ஸோ இந்த ரெண்டு மாடலுமே பார்த்தீங்கன்னா இந்த இயரில் தான் லான்ச் ஆச்சு. ஸோ இதோட டெடிகேட்டடான ஃபுல் ரிவ்யூ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோஸ் இன்னும் பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் ஸோ இங்கே ஐ கார்டு கொடுத்துருக்கேன், அப்புறமா அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோவில் இந்த ரெண்டு இயர்பட்ஸில் எது பெஸ்ட் இயர்பட், ஸோ அதுக்கான கம்பேரிசன் அண்ட் எந்த இயர்பட்டில் கால் குவாலிட்டி எது நல்லா இருக்குது அண்ட் ஆடியோ குவாலிட்டி எது நல்லா இருக்குது அண்ட் தென் எது பெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் யூசேஜ் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் ஆஸ் யூஷுவல் ரிவ்யூ பண்ணுற மாதிரியே ஸோ சார்ஜிங் கேஸ், இயர்பட்டோட ஓவர்வியூ, கனெக்டிவிட்டி அண்ட் தென் ஆடியோ குவாலிட்டி, கால் குவாலிட்டி அண்ட் ஃபைனலாக பேட்டரி. ஸோ இந்த மாதிரி செக்ஷன் வைஸ் கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜிங் கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ரெட்மி இயர்பட்ஸ் எஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ரெட்மி இயர்பட்ஸ் எஸ் மாடல் ஒரு பிளாஸ்டிக் பில்ட் மெட்டீரியல் தான். பட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் நல்ல ஒரு குட் குவாலிட்டியில் இருக்கும். ஸோ ப்ளஸ் உங்களுக்கு அது ஃபுல்லாகவே பிளாக் கலர் தான். ஸோ சார்ஜிங் கேஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற இயர்பட்டாக இருக்கட்டும், எல்லாமே பிளாக் கலர் தான். அண்ட் இது ஒரு காம்பேக்டான ஒரு இயர்பட் தான். அண்ட் லைக்வைஸ் அதே மாதிரி நீங்கள் சார்ஜிங் கேஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்க அந்த சார்ஜிங் கனெக்டர் பெட், ஸோ இயர்பட் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் மேக்னெட்டிக் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இயர்பட் அதில் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னாவே ஸோ இயர்பட் சார்ஜிங் கேஸ்லேருந்து கீழே விழுறதுக்கான எந்த சான்சஸும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்த ரெட்மி இயர்பட் சார்ஜிங் கேஸில் 300 mAh ஆஃப் பேட்டரி இருக்குது. இது மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மூலிமா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா PTron bassbuds Pro. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பிளாக் கலர் தான். இது ஒரு சூப்பர் காம்பேக்ட் டிவைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இது அதை விட சின்ன சைஸில் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸில் அதே மாதிரி கனெக்டர் பெட்டில் மேக்னெட்டிக் சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் இந்த PTron bassbudsலோட ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சார்ஜிங் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டடாக ஒரு டிஸ்பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கேஸில் ஹவு மச் பேட்டரி அவைலபிள் இருக்குது, ஆக்சுவல் பேட்டரி எவ்வளோ இருக்குன்றதை காட்டும். ப்ளஸ் இன்கே இயர்பட் நீங்கள் பிளேஸ் பண்ணும்போது இயர்பட் சார்ஜ் ஆகிறதுக்கு இண்டிகேஷன் தனியாக காட்டும். ஸோ அதெல்லாம் இந்த சார்ஜிங் கேஸில் ஒரு ஹைலைட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது ரெட்மி இயர்பட்ஸ் எஸ்ல மாடலில் கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்த PTron bassbuds Pro பார்த்தீங்கன்னா அதே 300 mAh ஆஃப் பேட்டரியோட வருது. அண்ட் இதில் யூஎஸ்பி டைப் சி போர்ட் மூலிமா சார்ஜ் பண்ணணும். ஸோ டைப் சி போர்ட் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இயர்பட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ரெட்மி இயர்பட் பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் அதே ஃபுல்லி பிளாஸ்டிக் அண்ட் இன்க்ளைன்டு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு இயர்பட் ஆக்சுவலாக PTron bassbuds Pro அண்ட் ரெட்மி இயர்பட்ஸ் ரெண்டு இயர்பட்மே கம்ஃபர்ட் வைஸ் எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ கம்ஃபர்ட்டாக இயர்ஸ் ஃபிட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் உங்கள் இயர் சைஸை பொறுத்து இங்கே இயர் டிப்ஸ் ஸோ 3 சைஸஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி எது சூட்டபுளாக இருக்கோ அதை சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிட்மெண்ட் ஆகிடும். ஸோ ரெண்டுமே இன் இயர் டைப் இயர்பட் தான், அதில் எந்த இஷ்யூஸ் இல்லை. பட் ரெட்மி இயர்பட் பட்டன் டைப் கண்ட்ரோலில் வருது. PTron bassbuds Pro பார்த்தீங்கன்னா டச் சென்சிட்டிவ் வருது. ப்ளஸ் அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டச் சென்சிட்டிவிட்டி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் மாதிரி பண்ணீங்கன்னாவே உடனே அது ஆக்டிவேட் ஆகிடும். ரெட்மி இயர்பட்ல பார்த்தீங்கன்னா 43 mAh ஆஃப் பேட்டரியில் PTron bassbuds Proல 40 mAh ஆஃப் பேட்டரியோட வருது. ஸோ இதுதான் ஓவராலாக சார்ஜிங் கேஸ் அந்த இயர்பட் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கனெக்டிவிட்டிஸ் ரெண்டுமே குட் தான். ரெண்டுமே ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கனெக்டிவிட்டியில் தான் ஒர்க் ஆகுது. அண்ட் ரெண்டுத்துலையுமே சிங்கிள் மோட் அண்ட் டோல் மோட் பேரிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் சிங்கிள் இயர்பட் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டபுள் இயர்பட் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டைமில் எதை யூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி 2ஆவோ இல்லை 1ஆவோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் எந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ சார்ஜிங் கேஸில் ஒன்ஸ் இயர்பட் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக இயர்பட் ஆன் ஆகி 2 இயர்பட்டுக்குள்ளே பேர் ஆகிடும். ஸோ கனெக்ஷன் சீம்லெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி கனெக்ஷன் ரேஞ்சுன்னு எடுத்தீங்கன்னா மோர் தென் 1 ரூம் ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். ஸோ கனெக்டிவிட்டி வைஸ் 2 இயர்பட்மே சேம் தான். அண்ட் தென் இதோட ஆடியோ குவாலிட்டின்னு வரவையில் ஸோ இதில் ரெட்மி இயர்பட்ஸ் தான் பெஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி ரிவ்யூவில் சொன்ன மாதிரி ஸோ இதில் லைவ் எனர்ஜெட்டிக் அண்ட் லவுடர் பேஸ் சவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ பேஸ் உங்களுக்கு நல்லா ஆல்மோஸ்ட் டெடிகேட்டடாகவே இருக்கும். ஸோ JBL C100 TWS அதில் தான் பெஸ்ட் பேஸ் சவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் எந்த அளவுக்கு ஒரு பேஸ் இருக்கோ அதுக்கு நேராக இந்த ரெட்மி இயர்பட்ஸில் இருக்கும். அண்ட் கம்பேர் டு PTron bassbuds Pro பார்த்தீங்கன்னா ஸோ PTron bassbuds Proல ஒரு
ஒரு டீசெண்டான ஒரு ஆடியோ குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். பட் ரொம்ப பேஸ் சவுண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் அதே மாதிரி கால் குவாலிட்டின்னு எடுத்திங்கன்னா, ஸோ அதுலேயே ரெட்மி இயர்பட்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இன்டோராக இருக்கட்டும், அவுட்டோராக இருக்கட்டும். பட் பீட்ரான் பேஸ்பட்ஸில் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் ஆர் அவுட்டோர் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லவுடராக பேசினா மட்டும்தான் ஸோ நீங்கள் பேசுறது வந்து ஆப்போனண்ட்டுக்கு வந்து ஹியர் ஆகும். இல்லைனா வந்து சவுண்ட், அதாவது நீங்கள் பேசுறது வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகும், விட்டு விட்டு கேட்கும். ஸோ அதுதான் வந்து பீட்ரான் பேஸ்பட்ஸ் ப்ரோல ஒன் ஆஃப் த ட்ராபேக்ஸ். அண்ட் தென் ஃபைனலாக இதோட பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து சார்ஜிங் கேஸோட வருது. சார்ஜிங் கேஸ் ரெண்டுத்துலேயும் வந்து 300 mAh ஆஃப் பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் தென் ரெட்மி இயர்பட்ஸ் எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 43 mAh ஆஃப் பேட்டரி வருது. பட் பீட்ரான் பேஸ்பட்ஸ் ப்ரோல 40 mAh ஆஃப் பேட்டரி வருது. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். நான் ஆல்ரெடி நிறைய ரிவ்யூவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கன்சிடர் பண்ண தேவையில்ல. பிகாஸ் ஸோ எப்போ ஒரு இயர்பட் வந்து சார்ஜிங் கேஸோட வருதோ, ஸோ அது வந்து வீக்குக்கு 1 டைம் சார்ஜ் போட்டாவே எனஃபாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு சார்ஜிங் கேஸ் வித் இயர்படோட ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா பர் டே இன் கேஸ் 2 hours மியூசிக் கேட்குறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக மேக்ஸிமம் 1 வீக்கு கிட்ட வந்துடும். ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக எனஃப் தான் ஒரு யூஸருக்கு. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ரெட்மி இயர்பட்ஸ் வித் பீட்ரான் பேஸ்பட்ஸ் ப்ரோவோட கம்பேரிசன். ஸோ இதில் நிறைய ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. இதுலேயே நிறைய ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலாக இது எல்லாமே சம் அப் பண்ணிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிசைன். ஸோ டிசைன் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரான் பேஸ்பட்ஸ் ப்ரோ தான் பெஸ்ட்டு. பிகாஸ் அதில் வந்து டிஸ்பிளே எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ ஆக்சுவல் பேட்டரி இருக்குன்னு தெரியும். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கே டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. அதேமாதிரி இயர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டச் சென்சிட்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதேமாதிரி ஃபங்க்ஷன் வைஸ் பார்க்கும்போது நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங், மேக்ஸிமம் எல்லா ஃபங்க்ஷனும் இருக்குது எக்ஸப்ட் வால்யூம் கண்ட்ரோல் மட்டும். பட் ரெட்மி இயர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்பிளேஸும் கிடையாது. ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இண்டிகேட்டர் வரும். ஸோ எவ்வளோ ஆக்சுவல் பேட்டரி வந்து சார்ஜிங் கேஸில் இருக்குதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி ஃபங்க்ஷன் வைஸ் பார்க்கும்போது நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷனும் ஆஸ் யூஷுவல் கிடையாது. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது சார்ஜிங் கேஸ் ப்ளஸ் இயர்பட்னு வரும்போது பீட்ரான் பேஸ்பட்ஸ் ப்ரோ வந்து குட்டாக இருக்குது. அண்ட் தென் கனெக்டிவிட்டி வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே வந்து பெஸ்ட் தான். ஸோ ரெண்டுமே ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 டுவல் மோட் அண்ட் சிங்கிள் மோட் பேரிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ ரெண்டுமே பெஸ்ட் தான். அண்ட் தென் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் ரெட்மி இயர்பட்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ ரெட்மி இயர்பட்ஸில் ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி கால் குவாலிட்டியும் வந்து ரெட்மி இயர்பட்ஸில் நல்லாயிருக்கும். ஸோ கம்பேர்ட் டு பீட்ரான் பேஸ்பட்ஸ் ப்ரோ ரெட்மி இயர்பட்ஸில் தான் வந்து இது ரெண்டும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் தென் ஃபைனலாக பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து ஆஸ் யூஷுவல் கனெக்டிவிட்டி மாதிரி தான். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். ஸோ ரெண்டுத்துல நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பேட்டரி கன்சம்ஷன் தான் கொடுக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக இதோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ரெட்மி இயர்பட்ஸ் எஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ₹1799க்கு ப்ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் பீட்ரான் பேஸ்பட்ஸ் ப்ரோ எடுத்திங்கன்னா 1300க்கு ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ₹500 டிஃபரன்ஸ் இருக்குது. பீட்ரானில் பார்த்தீங்கன்னா ₹500 கம்மி, இதில் ₹500 அதிகம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹500 கம்மின்றனால உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஆடியோ குவாலிட்டி தான் இருக்கும். ப்ளஸ் கால் குவாலிட்டி கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். மற்றபடி வந்து நிறைய ஸ்பெக்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் இதில் வந்து ₹500 அதிகன்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி, கேமிங் மோடு இன்கேஸ் பப்ஜிலாம் விளையாடுறீங்கன்னு பட்சத்தில் கேமிங்க்கெல்லாம் இதில் டெடிக்கேட்டட் கேமிங் மோடே வந்து ஏற்படல இருக்குது. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பட் வந்து உங்களுக்கு இதில் இருக்கிற மாதிரி அந்த டிஸ்பிளேஸ்லாம் இதில் இருக்காது. பட் ஓவரால் ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். டிசைன் வந்து நல்லாயிருக்கும், லுக் வந்து நல்லாயிருக்கும், அதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் அந்த டிசைன் வைஸ் ஃபீச்சர்ஸ் வந்து இல்லைன்றதான் சொல்ல வரேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஸோ உங்கள் டெய்லி யூசேஜஸ்க்கு எது பெஸ்ட்டுன்னு பார்க்கணும். ஸோ மேபி வந்து உங்களுக்கு இது பெஸ்ட்டு, நார்மலான ஆடியோ குவாலிட்டி இருந்தால் போதும், நான் அவ்வளோ கால் பேச மாட்டேன் அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ₹500 கம்மி வேறு. ஸோ டிசைன் வைஸ் வந்து நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து இன்கேஸ் வந்து நான் கால்ஸ் வந்து நிறைய பேசுவேன், நான் நிறைய ஆடியோ வந்து நிறைய கேட்பேன், மியூசிக் லவர் அப்படின்னு, ப்ளஸ் கேமிங் வந்து நிறைய பப்ஜிக்கு நிறைய விளையாடுவேன். ஸோ கேமிங் மோட்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ₹500 எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு ரெட்மி இயர்பட்ஸ் எஸ் மாடல் வந்து வாங்கலாம். ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் எப்பவுமே எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, எப்பவுமே இந்த மாதிரி தான் வந்து ஸ்பெக்ஸ், ஃபீச்சர்ஸ், மொபைல்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தான் தருவாங்க. ஸோ ஏதாவது ஒரு ப்ரோஸ் இருக்கும், பட் கான்ஸும் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இதில் இருக்கிற எதெல்லாம் ப்ளஸ்ஸு மைனஸு, எது பெஸ்ட்டாக இருக்கும், எது நல்லா இருக்காது எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் டெய்லி யூசேஜ் ப்ளஸ் லாங் டேர்ம் யூசேஜுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்றதை பார்த்து அந்த ப்ராடக்ட்டை ரைட் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.